செய்தியாளர் இஸ்மாயில் இணைந்திருக்கிறார். பெஞ்சல் புயல் எதிரொலியாக அரசு பேருந்துகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. பெஞ்சல் புயல் எதிரொலியாக மக்கள் யாரும் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம், அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டும் வெளியே வாருங்கள் என்று தமிழ்நாடு அரசு முன்கூட்டிய அறிவிப்பும் வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் பெஞ்சல் புயல் எதிரொலியாக அரசு பேருந்துகள் வெறிச்சோடி இருப்பதாக அண்மை தகவலாக நாம் பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பேருந்துகள் காலியாகவே இயக்கப்படுகின்றன. விவரங்களோடு செய்தியாளர் இஸ்மாயில் இணைந்திருக்கிறார். இஸ்மாயில், ஒருவேளை தேவைப்படுமோ என்கிற பட்சத்தில் இன்று மாநகர பேருந்துகள் மட்டும் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த பேருந்து சேவையில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தான் அரசு முன்கூட்டியே இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இந்நிலையில பெஞ்சல் புயல் எதிரொலியாக அரசு பேருந்துகள்லாம் வெறிச்சோடி தான் காணப்படுகிறது. மக்கள் வீடுகளிலேயே தான் இருக்கிறாங்க, பாதுகாப்பா இருக்காங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்த முடியுது. இதன் மூலமா என்ன விவரம் உங்ககிட்ட இருக்கு? ஆனந்தி, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிக கனமழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே கணிச்சிருந்தது. இதற்காக பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையை தவிர்த்து அனாவசியமாக வெளியே வர வேண்டாம் என ஏற்கனவே அந்தந்த மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். பொது போக்குவரத்து, அதாவது அத்தியாவசிய தேவைக்காக பொது போக்குவரத்து மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் வெறிச்சோடியே, அதாவது பொதுமக்கள் யாருமே இல்லாத நடத்துனர், ஓட்டுநர் மட்டுமே இந்த பேருந்து தற்போது பயணித்து வருகிறது. தொடர்ச்சியாகவே கனமழை, அதாவது காஞ்சிபுரத்தில் காலை முதலே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல பகுதியில் கனமழை பெய்து வந்தாலும் ஆனால் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாகவே தற்போது பேருந்துகள் முழுமையாக இருக்கைகள்லாம் காலியாகவே காட்சி அளிக்கிறது. அந்த காட்சியினை ஒளிப்பதிவாளர் லோகநாதன் இந்த காட்சியில் வாயிலாக உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் தற்போது ஒரு பயணி கூட இந்த பேருந்துகளில் பயணிக்காத நிலைதான் இருந்து வருகிறது. ஆனந்தி, பயணிகள் யாருமே இன்றி இப்ப அந்த பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. காட்சிகளை பார்க்க முடியுது. நீங்க சொன்ன மாதிரியே இஸ்மாயில், இப்ப நீங்க போயிட்டு இருக்க அந்த பேருந்து எந்த பகுதியிலிருந்து எந்த பகுதிக்கு செல்லக்கூடியதா இருக்கு? இந்த பேருந்து ஆனது செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பயணித்து உத்திரமேரூர், வேடந்தாங்கல் பல்வேறு பகுதிக்கு கிராமப்புறங்களில் இணைக்கக்கூடிய முக்கிய பேருந்தாகவே இருந்து வருகிறது என பொதுமக்கள் சார்பாக நம்மிடம் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். தொடர்ச்சியாகவே வழக்கமாக காலை முதலே இந்த பேருந்து பயணித்தாலும் பயணிகள் இல்லாமல் வெறிச்சோடியே பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. ஆனந்தி, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெரும்பாலும் பேருந்துகள் பயணிகளின்றி வெறிச்சோடிதான் காணப்படுகிறது. அரசும் முன்கூட்டியே அறிவித்திருந்தது. பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளின்றி வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தல் கொடுத்திருந்த நிலையில் பொதுமக்கள் யாரும் வெளியே வரவில்லை என்றுதான் தெரிகிறது. இந்த பேருந்து காலியாக இருக்கிறது, அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி இஸ்மாயில்.